வணக்கம் மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தூத்துக்குடி கிளம்பி போகிறோம். சின்ன ட்ரிப் மாதிரி ஈஸ்டருக்காக கிளம்பி போகிறோம். இன்னைக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து புதுசாக வந்து பஸ்ஸில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பஸ்ஸோட பயணம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம இன்னைக்கு ஸோ தூத்துக்குடி எப்படி போகிறோம், எப்படி வரலாம் பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ நம்ம கேப் புக் பண்ணியிருக்கோம், அதில் ஷார்ட் டைம் போகிறோம். இப்போ நம்ம பஸ்ஸுக்கு போகிறதுக்கு நம்ம வந்து கேப் புக் பண்ணியிருந்தோம். கேப் வந்துருச்சு. கேப் தான் டிசைர் கேப் தான் வந்துச்சு. சூப்பராக ஒரு நருட்டோ பொம்முன்னு நாலு டேஷ் போர்டு வச்சுருந்தாங்க. சூப்பர் டாக்டர் மண்டையாட்டே வந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. பையன் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே வந்தோம். அதை பார்த்துட்டு போகிற வழியில் பார்த்தா பஸ்ஸில் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்ட ஸ்டாப்பில் எங்கே பார்த்தா அது நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட ஹோல்சேல் குடோன் இருந்துச்சு. அங்கே தான் இறக்கி விட்டாங்க. ஸோ அந்த குடோன் எப்படி இருக்குன்னு உள்ளே போகிற பார்த்தா உள்ளே போட மாட்டேங்க. நம்மளை வந்து தெரியாத கார்டு வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த ஃப்ளிப்கார்ட் ஹோல்சேல் குடோன் விசிட் பண்ணி ஆகணும். நிறைய ஜாமான் மக்கள்லாம் வாங்கிட்டு போகிறத பார்த்தோம் நம்ம. பார்த்துட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பஸ்க்காரன் ஃபோன் பண்ணி குட்டி வேன் வரும்னு சொல்லிட்டாங்க. வேன் வந்து நம்ம ஏறிட்டோம். போட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பஸ்ஸை பார்க்க செம்ம பிரமாண்டமாக இருந்துச்சு. பிஸ்னஸ் கிளாஸ் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி பிஸ்னஸ் கிளாஸ் ஏற்ற மாதிரி அவ்வளோ லக்ஸரியஸாக பஸ் இருந்துச்சு. நம்ம பென்ஸ் தான் வந்துச்சு. வந்து எஸ்பிஎம் டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணியிருந்தோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக திருநெல்வேலி போகிற பஸ்ஸை நான் மதுரைக்கு தான் புக் பண்ணியிருந்தோம் நம்ம. பஸ்ஸை வந்து பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லக்ஸரியாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டில் பெட் மாதிரி இருந்துச்சு. பெட்டில் வந்து 2 டிவி இருந்துச்சு. டிவி, ஹெட்ஃபோன்ஸு, டிவியில் இருக்கும் கேட்குற மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ரெண்டும் இண்டிவிஜுவலாகவே படம் பார்க்குற மாதிரி சூப்பராக ஃபெசிலிட்டியாக இருந்துச்சு. பென்ஸுக்கு இது மாதிரி அவ்வளோ லக்ஸரியஸாக இருந்துச்சு. உங்களுக்கு பஸ் பார்த்தவங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு சீட்டு மாதிரி இருந்துச்சு, பெட் மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இங்கே படுத்துக்கலாம், நம்ம உட்காந்து சாஞ்சு உட்காந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. எல்லோ கலர் தீமில் வந்து சூப்பராக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஸ்க்ரீனு எல்லாமே இருந்துச்சு. தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து டிவி அந்த படத்துக்கு போதில் டிவி உள்ள இண்டிவிஜுவலாக டிவி இருக்கிறதுல அது மாதிரி ஹெட்ஃபோன் வச்சு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். முந்தி நம்ம சென்னை டு தூத்துக்குடி போகிறோம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. இது சேல்ஸாகவே வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு பார்த்தா உங்களுக்கு இது. இதான் பார்த்தா உங்களுக்கு பஸ்ஸோட இன்டீரியர் எவ்வளோ லக்ஸரியாக கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஒரு சீட்டுக்கும் ஸ்க்ரீன்ஸ் அது மாதிரி டபுள் சீட்னா டபுள் சீட்டு நடுவில் ஸ்க்ரீனு ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி 2 பேர் படுத்து போகிற மாதிரியே இருக்காது. இண்டிவிஜுவலாக தெரியும் உங்களுக்கு. இதான் அந்த சீட். நான் இண்டிவிஜுவல் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக இருந்துச்சு. ஒரு டிவி இருந்துச்சு. அது மாதிரி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன் கொடுத்துருந்தாங்க. 2 இருந்தால் உங்களுக்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கும் தனியாக ஸ்ப்ளிட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கையிட்டுற மாதிரி அதிலேயே கண்ட்ரோல் ரிமோட் மாதிரி கொடுக்காம நம்ம ஃபஸ்ட் ஏறினோன்னே ஒரு டிவியில் பையனுக்கு டாமஞ்சேரி போட்டாச்சு. இன்னொரு டிவியில் நம்மளுக்கு வந்து ஆனால் படம்லாம் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்தி எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு. நம்ம தமிழ் செலக்ட் பண்ணி நம்ம லியோ படம் இருந்துச்சு. லியோ படம் பார்க்கலாம் சொல்லிட்டு லியோ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து அந்த ஹெட்ஃபோனு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தான் லியோ படம் ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு. அவ்வளோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ப்ரீமியம் குவாலிட்டியாக இருந்துச்சு உங்களுக்கு. நான் அவ்வளோ எஃபெக்ட்லாம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நல்லாவே இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு பஸ் ட்ராவல் உங்களுக்கு. அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறது, நம்ம லியோ முடிச்சுட்டு அது ஸ்பைடர்மேன் படம் பார்த்துட்டு ஜெயிலர் கூட ஆரம்பித்தோம். அதுலேயும் தூக்கம் வந்துச்சு. மொத்தம் 3 மணிக்கு பஸ் ஏறோம். நம்ம வந்து ஏறி அப்படியே மெதுவாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் தான் ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணும்போது சாப்பாடு நிப்பாட்டாங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு ஊரில் நிப்பாட்டினா அங்கே பார்த்தீங்கன்னா இடம் நல்லா தான் இருந்துச்சு. அங்கே ஹோட்டல் நல்லா தான் இருந்துச்சு. கேஸ் தட்டுப்பாடு இருந்தது. உங்களுக்கு அந்த மெனு எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன கட்டணமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, ஒரு சப்பாத்தி, தக்காளி குருமாவுக்கு 150 ரூபா, சப்பாத்தி 30 ரூபா சொன்னாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரெட்டு பேக் பண்ணி கொண்டு ஜாம் வச்சு கொண்டு போய் அதையும் சாப்பிட்டு நம்ம வந்து வந்தாச்சு. காலைல ஒரு 7 மணிக்கு மதுரையில் இறக்கி விட்டாங்க. மதுரையிலேருந்து ஒரு சின்ன டவுன் பஸ் பிடிச்சி அந்த பைபாஸ்லேருந்து டவுன் பஸ் பிடிச்சி நம்ம மதுரை சிட்டிக்குள்ளே போனோம். அப்போ தான் கேட்டாங்க, நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நடந்து அங்கேயே உங்களுக்கு வந்து பஸ் எல்லா பஸ்ஸும் வரும். அதில் வந்து நீங்கள் இருக்கலாம்னு சொன்னாங்க. மதுரை மாட்டுத்தானி பஸ் வந்துச்சு. மதுரை வந்தாலும் நம்ம டெம்பிள் ஸ்டெப்பில் சாப்பிடுவோம் இல்லையா. ஆப்போசிட்டில் நம்மளுக்கு டெம்பிள் சிட்டி இருந்துச்சு. டெம்பிள் சிட்டியில் போய் நல்ல ஒரு காலைல சாப்பாடு முடிச்சு தோசை ஆர்டர் பண்ணி தோசை சாப்பிட்டதுக்கு அவ்வளோ அமிர்தமாக இருந்துச்சு. நம்ம ஹைதராபாத்தில் அவ்வளோ சாப்பிட்டு நாக்கு சத்து போயிருந்துச்சு. ஹைதராபாத்தில் வந்து இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்போ தான் தெரிஞ்சு நமக்கு. சாம்பார் டேஸ்ட்டு, சட்னி டேஸ்ட்டாக இருந்தால் இங்கே வேறு லெவலில் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தூத்துக்குடி பஸ் ஏறக்காக திருப்பி மாட்டுத்தானி வந்துட்டோம். மாட்டுத்தானி பஸ்ஸை தூத்துக்குடி பஸ் ஏறியாச்சு. நம்ம ஒரு பாயிண்ட் 1 பஸ் ஏறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் அந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சு பார்த்தா, பஸ் ஸ்டாண்ட் மெயின்டைன் பண்ணாமல் அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு, ஆனால் மெயின்டைன் பண்ணாமே வச்சுருக்காங்க என்னன்னு தெரில. நல்லா தான் இருந்துச்சு. மெயின்டைன் பண்ண இன்னவே நல்லா இருக்குது நமக்கு. அங்கேருந்து பஸ் ஏறிச்சு. பஸ்ஸில் ஏறினப்போ தான் பார்த்தோம் நம்ம சின்ன பிள்ளைல பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பாட்டு போடுவோம் இல்லையா. நம்ம சூப்பராக பாட்டெலாம் போட்டுட்டு ஜாலியாக அப்படியே ட்ராவல் பண்ணோம். ஒரு 2.5 ஹவர்ஸ் ஆச்சு நமக்கு இங்கேருந்து போகிறதுக்கு. தூத்துக்குடி டோல்கேட் வந்துச்சு. தூத்துக்குடி டோல்கேட் வரவும் நமக்கு ஒரு குஷி ஆகிடுச்சு. தூத்துக்குடி வந்துருச்சுன்னு ஒரு குஷி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு கூஸ் மாதிரி ஆகிடுச்சு நம்மளுக்கு. அங்கே வந்து தூத்துக்குடிக்கிட்ட போகிறதுலையும் தூத்துக்குடி வந்துருச்சு நம்மளுக்கு. தூத்துக்குடி என்ட்ரன்ஸ் வரவும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, சரி வந்தால் இந்த தூத்துக்குடி வந்தாச்சு வாங்க பிக்கப் பண்ண வாங்கிட்டு நம்ம கனெக்ட் போய் கேட்டால் வந்தாச்சு. பழைய பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. பழைய பஸ் ஸ்டாண்டில் இறக்கிவிடுவோம். அப்பா வந்துட்டாங்க. அப்பா கார் இருந்தால் ஆரம்பிச்சிட்டு அந்த இது இல்லையா நம்ம தூத்துக்குடி காரு. அப்பா வந்து அப்பாவோட காரில் ஏறி லக்கேஜ் தான் தூக்கி போட்டு, இந்த லக்கேஜ் தூக்கி போது பெரிய லக்கேஜுக்கு தனி தான் ஃபஸ்ட் டைம் டிக்கெட் எடுக்கணும் லக்கேஜுக்கு. தூக்கி போட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. அம்மா நம்ம வீட்டில் வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாப்புல.
ஸோ கார்லேருந்து போயிட்டு ஸோ நம்ம வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு வந்து அம்மா வெல்கம் பண்ணாங்க நம்மளை. ஸோ வெல்கம் பண்ணிட்டு நம்ம நல்லா ஹேக் பண்ணி கேஸ் கொடுத்துட்டு அவ்வளோதான். நம்ம தூத்துக்குடி ஒரு ரிட்டர்ன் வந்தாச்சு. நம்ம இங்கே வந்து இது வந்தாச்சு ஒரு வழியா அந்த போர்ட்டை. இப்போ தான் செடியெல்லாம் புதுசு புதுசாக வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம தான் வெத்தலை, ரோட்டன்ஸ், பாம்பு செடி, இதுக்கு ரெண்டு ஃபுல்லாக செடி. ஓகே, இப்போ தூத்துக்குடி வந்தாச்சு. இந்த முடிச்சுட்டு இன்னும் அடுத்த தூத்துக்குடி நம்ம எங்கெல்லாம் போகிறேன்லாம் பார்க்குறது. நம்ம அடுத்த வெளில வழியை பார்க்கலாம். நம்ம அவ்வளோதான், நம்ம பார்க்கலாம். நம்ம வெட்டிய தூத்துக்குடி வந்தாச்சு. பாய்.